இன்று திருக்குறளில் நாம் மழையை குறித்து பார்த்து கொண்டு வருகிறோம். தொடர்ந்து ஒரு தலைப்பை குறித்து ஆய்வு பண்ணி வருவதற்கு மிக முக்கியமான விடயம் என்னவென்றால், இந்த நூல்காஞ்சி யூடியூப் சேனலை பார்க்கின்ற மாணவ மாணவிகளோ அல்லது திருக்குறளிலே ஏதேனும் ஒரு ஆய்வு செய்ய வேண்டும் ஒரு தலைப்பிலே என்று நினைக்கின்றவர்கள் இந்த பதிவை முதலிலே இருந்து பார்த்தால் ஒரு தலைப்பு அறத்துப்பாலில் தொடங்கி காமத்துப்பால் வரைக்கும் நிறைவு பெற்றிருக்கும். இதனை ஒரு கடமையாக பொறுப்பாக எண்ணி செய்து கொண்டு வருகிறேன். அந்த அடிப்படையில் மழையை குறித்து கடந்த 2 பதிவுக்கு மேலாக பார்த்துவிட்டு வந்து இன்று கொடுங்கோன்மை என்கின்ற 56வது அதிகாரத்தில் மழையை குறித்து வள்ளுவர் பேசுவதை பார்க்கலாம். கொலை மேற்கொண்டாரிற் கொடிதே அலை மேற்கொண்டு அல்லவை செய்தொழுகும் வேந்து என்று 56வது அதிகாரம் கொடுங்கோன்மை என்ற அதிகாரத்தை துவங்குகிறார். அப்படி துவங்கி வந்த வள்ளுவர் 7வது குறளிலே பேசுகிறார். துளி இன்மை ஞாலத்திற்கு எற்றற்றே வேந்தன் அழியின்மை வாழும் உயிர்க்கு என்று குறிப்பிடுகிறார். நாட்டிலே மழை இல்லாமல் போய்விட்டால் உயிர்கள் எப்படி வாழ முடியும்? அருள் இல்லாமல் அரசனுடைய கருணை, அந்த ஆட்சி முறைக்குரிய அறம் இல்லாவிட்டால் உயிர்கள் எப்படி வாழும் என்று வாசுபமாணிக்கனார் குறிப்பிடுகிறார். இந்த பாடலில் துளி என்பதை மழை என்பதாகவும் அழி என்பதை கருணை என்பதாகவும் அவர் தெரிவிக்கிறார். துளியின்மை ஞாலத்திற்கு எற்றற்றே வேந்தன் அழியின்மை வாழும் உயிர்க்கு. ஞாலம் என்பது உலகம் என்று குறிப்பிடுகிறார். அடுத்து இதே அதிகாரத்தில் 9வது குறளில் முறைகோடி மன்னவன் செய்யின் உரைகோடி ஒல்லாது வானம் பெயல் என்று குறிப்பிடுகிறார். ஒரு நாட்டிலே ஆட்சி செய்யக்கூடிய அரசன் முறைப்படி ஆட்சி செய்யாமல் கொடுங்கோலனாக ஆட்சி செய்து அந்த மக்களை வருத்தி கொண்டிருப்பானே ஆகில் அந்த நாட்டிலே மழை பெய்யாது. முறைகோடி மன்னவன் செய்யின் உரைகோடி ஒல்லாது வானம் பெயல். மழையும் பருவத்திற்கு ஏற்றவாறு பெய்யாது குடிகள் வருந்தும் என்று குறிப்பிடுகிறார். இந்த குறளிலே உரை என்பதற்கு மழை என்று குறிப்பிட்டிருக்கிறார். முறைகோடி மன்னவன் செய்யின் உரைகோடி ஒல்லாது வானம் பெயல் என்று குறிப்பிடுகிறார். அடுத்து 60வது அதிகாரம் ஊக்கம் உடைமை. உடையர் எனப்படுவது ஊக்கம் அஃதிலார் உடையது உடையரோ மற்ற என்று வள்ளுவ பெருந்தகை இந்த அதிகாரத்தை துவங்குகிறார். இதிலே 5வது குறளிலே வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்திரதம் உள்ளத்தனையது உயர்வு என்று குறிப்பிடுகிறார். இந்த குறளை பொறுத்தவரை இவ்வாறு பொருள் கொண்டால் மிகவும் அழகாக இருக்கும் என்று கருதுகிறேன். ஒரு ஆற்றிலோ அல்லது ஒரு நீர் ஓடையிலோ தாமரை பூ பூப்பதற்கு வழி இல்லை, தண்ணீர் ஓடிக்கொண்டே இருக்கும். ஆனால் ஒரு கிராமப்புறத்திலே ஒரு ஓரத்திலே ஒரு குளம் இருக்கிறது. அந்த குளத்திலே தாமரை மலர் பூத்திருக்கிறது. எல்லாரும் அந்த குளத்தை வந்து பார்த்து கொண்டு மாலை நேரத்திற்கே வீட்டுக்கு திரும்புகிறார்கள். அடுத்த நாள் காலை அந்த குளத்திற்கு அருகே வருகிறார்கள். ஏதோ ஒரு இடத்திலே மழை பெய்து அந்த மழை நீர் இந்த குளத்திற்கு இரவிலே வந்து தங்கி ஒரு 3 அடி உயர்ந்து விட்டது. அப்பொழுது வளமை போல வருகின்ற மக்கள் அந்த குளத்தை பார்க்கின்ற பொழுது, நேற்று இவ்வளவுதான் தண்ணீர் இருந்து இன்று விடிற்குள்ளாக இவ்வளவு உயர்ந்து விட்டதே, தண்ணீர் தான் உயர்ந்திருக்கிறது என்றால் அந்த தாமரை மலரும் 3 அடிக்கு மேல் உயர்ந்து விட்டதே, தண்ணீருக்கு மேல் இருக்கிறது என்று அந்த ஊர் மக்கள் சொல்வதாக நாம் பொருள் எடுத்து பார்த்தால், குளத்திலே நீர் கூட கூட தாமரை மலர் உயர்வது போல மனிதனுடைய விடாமுயற்சி மேற்கொள்ள நம்முடைய உழைப்பை எடுத்து மேற்கொள்ள வாழ்க்கையிலே நாம் வாழ்வு வளம் பெறும் ஊக்கம் பெறலாம் என்பதற்காக வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வு என்று குறிப்பிடுகிறார்.
அடுத்து 74வது அதிகாரம் நாடு என்கின்ற அதிகாரத்தில் தல்லா விளையிலும் தக்காரும் தாழ்விழா செல்வரும் சேர்வது நாடு என்று நாட்டை குறித்து துவங்குகின்ற வள்ளுவ பெருந்தகை 7வது குறளிலே பேசுகிறார். இரு புனலும் வாய்ந்த மலையும் வரு புனலும் வல்லரணும் நாட்டிற்கு உறுப்பு என்று குறிப்பிடுகிறார். இந்த குறளிலே இரு புனல் என்பதிலே வள்ளுவ வாசுப மாணிக்கனார் சொல்லுகிறார், ஆழி என்கின்ற ஒன்றை குறிப்பிடுகிறார். ஒரு அரண்மனையை சுற்றி பாதுகாப்பு காவலருக்காக ஆழி அமைப்பது வழமை அந்த காலத்தில். அப்ப ஆழியிலே தண்ணீர் நிறைய விட்டிருப்பார்கள். அதிலே முதலை போன்ற ஜந்துக்கள் இருக்கும். பகைவர்கள் அந்த ஆழிக்குள் இறங்கியோ அதனை தாண்டி வருவது என்பது கடினம். அப்படி இருக்கின்ற பொழுது அரண்மனைக்கு காவலாக இருப்பது ஆழி. இரு புனலும் வாய்ந்த மலையும் தக்கவாறு அமைந்த மலையும் அந்த மலையிலிருந்து வரக்கூடிய அருவியும் ஆகிய இவைகள் நாட்டிற்கு உறுப்பு என்று இந்த பகுதியிலே குறிப்பிடுகிறார். இரு புனலும் வாய்ந்த மலையும் இருபுணலும் வாய்ந்த மலையும் வருபுணலும் வல்லரணும் நாட்டிற்கு உறுப்பு என்று சொல்கிறார். இந்த குறளிலே ஆழி நீரை குறிக்கிறது. வருபுணல் மலையிலே இருந்து வருகின்ற அந்த நீர் ஆற்று நீர், அருவியை நீர் என்று குறிப்பிடுகிறார். அதற்கு அடுத்த அதிகாரம் அரண், 75வது அதிகாரம். ஆற்றுபவர்க்கும் அரண் பொருள் அஞ்சி தன் போற்றுபவர்க்கும் பொருள் என்று இந்த அதிகாரத்தை துவங்குகிறார் அரணை குறித்து. அதிலே 2வது குறளிலே பேசுகிறார், மணி நீரும் மண்ணும் மலையும் அணிநிழற் காடும் உடையது அரண் என்று குறிப்பிடுகிறார். மணி நீரும் என்றால் தெளிந்த நீரும் மலையும், அந்த மலையிலே இருந்து வரக்கூடிய அருவி, வெட்ட வெளியான பகுதிகள், அடர்ந்த காடு, இவையெல்லாம் நாட்டிற்கு உறுப்பு என்று பேசுகிறார். மணி நீரும் மண்ணும் மலையும் அணிநிழற் காடும் உடையது அரண் என்று குறிப்பிடுகிறார். இது போன்ற பதிவுகள் தங்களுக்கு தொடர்ந்து வர வேண்டும் என்று சொன்னால் நூல் காஞ்சி என்கின்ற யூடியூப் சேனலை பதிவு செய்வதோடு பிறருக்கும் பகிர்ந்து கொடுத்து ஆதரிக்குமாறு அன்புடன் வேண்டுகிறேன். அடுத்த பதிவில் இன்னும் மலையை குறித்து வருகின்ற குறளை பற்றி பார்க்கலாம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.